தமிழ் விவசாயி சொந்தங்களுக்கு வணக்கம். 23/5/2026 சனிக்கிழமை எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை. எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு சனிக்கிழமை காலை 10 மணி வரைக்கும் நடைபெறும். அதாவது இதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை மத்தியானம், வியாழக்கிழமை சாயங்காலம் சந்தை இருந்து அதெல்லாம் இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. மக்கள் செம்மறி விற்கணும்னா வாங்கணும்னாலும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வாங்க, சரிங்களா? கொடியாடு ஏதாவது வாங்கணும்னா சனிக்கிழமை அதிகாலை வாங்க. அதிகாரப்பூர்வமா வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு தான் சந்தை உண்டுன்னு சொல்லி நகராட்சியிலேயே சொல்லிட்டாங்க. சந்தை நடத்துறவங்களும் சொல்லிட்டாங்க. மற்ற நேரம் விவசாயிகளும் வியாபாரிகளும் தயவு செய்து வர வேண்டாம். இன்னைக்கு பக்ரீத் ஆட்டு சந்தை. இங்க பாருங்க, ஒரு கிடா, அந்த கிடா காமிங்க. சரியான பக்ரீத் கிடா, கடைசி பக்ரீத் ஆட்டு சந்தை. இன்னைக்கு எளிப்பா வியாபாரம் இருக்கு, கிடாக்கெல்லாம் பயங்கரமா வியாபாரம் நடந்திருக்கு. வாங்க சந்தைக்குள்ள என்னன்னு பாப்பாங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நரிப்பேர். சந்தைக்கு இந்த டாப் கிடால ஒண்ணு என்ன தேவைக்கா? கல்யாண வீட்டுக்கா? கல்யாண வீட்டுக்கு. ஆமா. ஆட்டுக்கெல்லாம் போட்டா இப்படி இருக்கும், மான்மாயில குட்டி இறங்கும். எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 4 கிடா மொத்தமா 1 லட்சம் ரூபாய்க்கு. 4 கிலோ 1 லட்சம் ரூபாய். எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி மதிப்பு இது மட்டுமா? இது 40 கிலோ வரும். 4 கிலோ. எவ்வளவு பட்ஜெட்? 100 கிலோ வாங்கலாம்னு வந்தோம். 120 கிலோ வாங்கிருக்கோம். எவ்வளவு பட்ஜெட்? எனது அமௌண்ட் 1 ரூபா. 1 லட்சம் ரூபாய். 6 பல்லு 3 வருஷம் கிடா. 3 வருஷத்துல 30,000 40,000 வளர்ந்துருக்கு கொடியாடுனா. ஆமா. மதுரை பக்ரீத்துக்கு தானே. மதுரையில நிறைய சந்தைகள்லாம் உண்டுல. இல்ல, இங்க கொஞ்சம் சந்தையில விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்காக. எப்படி கம்மியா இருந்துச்சா? கம்மியா இருந்துச்சுங்க. 3மே நாட்டு கடை, சுத்த நாட்டு. பொட்டு கடா. இந்த கடை எவ்வளவு சொன்னாங்க? என்னது 13,500 சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 13 500 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. ஆமா. இது பல்லு போடல. 1 வருஷத்துக்கு உள்ள குட்டி. ஆமா. எத்தனை கிலோ கறி மதிக்கலாம்? இது ஒரு 15 கிலோ லாபம் தான். அந்த கடை இன்னொன்று இருக்குல்ல கூட பக்கத்துல, இது அதுவும் அதே தரம் தான். எவ்வளவு சொன்னாங்க? இது 14 ரூபா சொன்னாங்க. 13,500 ரூபாய்க்கு. இது 10,000 ரூபா சொன்னாங்க. 7,500 ரூபாய்க்கு வாங்கி. கொஞ்சம் பொடிசா இருந்த மாதிரி இருக்கு, சின்னதா இருந்த மாதிரி இருக்கு. இது பக்ரீத்துக்கு சரியா வருமா? இல்ல இது வளர்க்கறதுக்கு. இது 2 வளர்க்கறதுக்கு, இது 1 தான் பக்ரீத்துக்கு. 3மே வளர்ப்புக்காகவும், இது மட்டும் 1 மட்டும் பக்ரீத்துக்கு இது பண்ணிட்டு 2ஐயும் வளர்க்குற மாதிரி. பந்தயத்துக்கு ஆகுமா கடாயெல்லாம்? இல்ல ஆகும். நல்ல நெட்டு வருஷம். உங்க ஊர்ல ஃபுல்லா செம்மறி கடாய்கள் தான் கொடுப்பீங்களா? ஆமா ஆமா. சிலருக்கு வெள்ளாடு கொடுப்பாங்க. ஆனா செம்மறி தான் கொடுக்கணும். செம்மறி கொடுக்கலாம், மாடு கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம், ஒட்டகம் இருக்கலாம். எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம ஒரு 15 வருஷமா கொடுத்துக்கிட்டு. அதாவது இறைவனை நினைச்சிட்டு நம்ம இறைவனுக்காக குர்பானி கொடுக்குறோம். எப்படி பார்த்து வாங்கணும் பக்ரீத்துக்குன்னு? பட்சத்துல சில இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு கண்டிஷன் சொல்றாங்களா? கிடா எந்த ஒச்சமும் இருக்கக்கூடாது. காது அறுபட்டது, அந்த மாதிரி கால் உடஞ்சது, கால் வளைஞ்சது, இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஒச்சம் இருக்கக்கூடாது. ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது. ஆமா. எத்தனை வயசுல இருந்து கொடுக்கலாம்? எத்தனை மாசம் குட்டியே கொடுக்கலாம்? நல்ல திடமான குட்டி, கொம்பு இருக்கணும். ஒரு 15 கிலோக்கு மேல கொடுக்கலாம். தென்காசி மாவட்டம் வடகரை. எத்தனை வண்டி வந்திருக்கு வடகரை? ஒரு 9 வண்டி வந்திருக்குது. அப்பா, ஒரு வண்டிக்கு எத்தனை ஏத்திருப்பாங்க? 20 எண்ணம். 52 200 கிடா. 200 கிடாய்க்கு மேல முடிஞ்சிருக்கு. என்ன காரணம்? வடகரையில மட்டும் வெள்ளாட்டு கிடா வாங்குறீங்க? அதாவது வெள்ளாடு தான் விரும்பாங்க மக்கள். அதான் விரும்புறாங்க. வெள்ளாடு 5 வயசு பிள்ளை வரைக்கும் சாப்பிடலாம், செமிக்கும். செம்மறி கடை கொஞ்சம் ஜெமிக்காது. வெள்ளாடு கறி கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கும். இது நல்லா சீரணிக்கும், சாப்பிட்டா இருக்கும் கறி. இது கடை 35 ரூபா. 40 ரூபா சொன்னாங்க, 35 முடிஞ்சிருக்கு. விலை கூட தான் இருக்கு. விலை கூட தான் இருக்கு. விரும்பி மக்கள் வடகரையில வெள்ளாடு தான் சாப்பிடுவாங்க. வெள்ளாடு தான், புளியம்போரு, செம்போரு, கடையில சைடு செம்பிலி வாசமா இருக்கா. முடிச்ச கடா 40 கிலோ வரும். இதுல ஒரு 13 கடாய்கள் இருக்கு. இது ஃபுல்லாமே வெள்ளாடு தான். வண்டி ஃபுல்லாமே இது ஃபுல்லாமே வியாபாரி கடாய் தான். அழகா இருக்கணும், லட்சணமா இருக்கணும், நல்லா சைனிங்கா இருக்கணும், இதே மாதிரி இருக்கணும். பாக்கிறதுக்கு மனசுக்கு பிடிக்கணும். பார்த்தேனே எப்படி பாசமா பழகிருச்சா? வயசு 4 பல்லு ஆயிடுச்சு. 6 பல்லு. இதான் பல்லு. இது கடைசி சந்தை. நம்ம அடுத்த வருஷம் தான் பார்க்கலாம். இன்னமும் நாங்க லோக்கல் பாம்பு கோயில். பக்ரீத் 28ஆம் தேதி வேலைக்கிழமை. ஒரு தாயாடு ஒரு குட்டி. ஆமா. அது ஒரு தாயாடு 2 குட்டி. நீங்க குட்டி ஆடு வளர்க்குறீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க? ஜெயலலிதா அம்மா 4 குட்டி கொடுத்தாங்க. அதுல இருந்து அம்மா குட்டி கொடுத்ததுல இருந்து நாங்க வளர்த்து முன்னுக்கு வந்திருக்கோம். இப்ப எத்தனை குட்டியா பெருக்கி இருக்கீங்க? அத குட்டி பெருக்கி வீடு 2 வீடு அம்மா வீடு கொடுத்தாங்க. அத அந்த ஆட்டுக்குட்டி பெருக்கி அதுல வித்துதான் வீடே கட்டணும். சூப்பர். பிள்ளைகளை 2 பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம். கவர்மெண்ட்ல அம்மா நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லா செஞ்சிருக்காங்க. அம்மா கொண்டு வந்த திட்டத்துல ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல திட்டம். நல்ல முன்னுக்கு வந்திருக்கோம். அப்போ இப்ப நம்ம முதலமைச்சர் விஜய் வந்திருக்காங்க. ஆமா. அவங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அவரும் இது மாதிரி நல்லா மக்களுக்கு செய்யணும். கஷ்டப்படுறவங்க முன்னுக்கு வரணும். அப்படி ஆடு குட்டி வளர்த்து முன்னுக்கு வரணும். அப்ப ஆடுகள் விவசாயிகளுக்கு ஆடுகள் கொடுக்கணும். நாம கொடுக்கணும். அது ஒரு நல்ல ஸ்கீம் தான். நல்ல ஸ்கீம் தான். இப்ப எத்தனை 4 குட்டில இருந்து இப்ப எத்தனையா பெருக்கி இருக்கு? எத்தனை இருக்கு? 4 குட்டியில இருந்து பெருக்கி அப்பப்ப வித்துருவோம். வித்து இந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம், வீடு கட்டி இருக்கோம். இப்ப அடுத்து மறுபடியும் 20 உருப்படி வீட்டுல இருக்கு.
பெண்களுக்கு ஒரு நல்ல தொழில். நல்ல தொழில். இது எவ்வளவுக்கு அந்த ஆடு? ஒரு தாயாடு 2 குட்டி. இது 20,000 2 குட்டியும் ஆடு சொன்னாங்க. 14க்கு வாங்கணும். 14. இது இது 16 சொன்னாங்க, குறைச்சு 12க்கு வாங்கணும். மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆடு வளர்ப்பு தொழிலை பற்றி? இப்படி வளர்த்து முன்னுக்கு வரலாம். ஆடு வளர்ப்பு ஆமா, உண்மையிலே லாபம் தான். லாபம் தான். ஆடு குட்டி நல்லா வளர்த்து முன்னுக்கு வரலாம். விவசாயம் பாக்குறவங்களுக்கு இது ஆடு வளர்ப்பு சூப்பர் தொழில். ஆமா, சூப்பர் தொழில். கம்பெனிக்கு வேலைக்கு போனா ஒரு 5,000 10,000 சம்பளம் கிடைக்கும். அதை விட கூடுதல் இதுல வருமானம் இருக்குதா? வருமானம் இருக்குது. அதெல்லாம் உண்மையிலே இருக்கு. நல்லா வளர்த்தோம்னா வருமானம் இருக்குது. கம்பெனிக்கு போனா இத்தனை மணிக்கு போயிட்டு அத்தனை மணிக்கு வரணும். இது நம்ம இஷ்டத்துக்கு தான். சொந்த தொழில். ஆமா, சொந்த தொழில். நம்ம தான் முதலாளி. ஆமா, முதலாளி. புளியங்குடினே. புளியங்குடி வந்து செம்மராட்டம் கடாய் தான் ஃபேமஸ். பழிச்சு வந்துருச்சுண்ணே 3 வருஷம் 2.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். 2.5 வருஷம் 31,000 சொன்னாப்புல 23,000 முடிச்சிருக்கேன். எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி மதிப்பு 26 27 வச்சிருக்கேன். பக்ரீத்துக்கெல்லாம் எப்படி கிடாய்கள் வாங்கணும்? நமக்கு பெரிய கடாயா திருப்தியா வாங்கணும்னு நினைச்சு வாங்கியிருக்கோம். அவ்வளவு ஜம்முண்டு. இதுனா என்ன ஒரு தர்மம் பண்ணது இதுதான் நம்மளுடைய கடமை. வருஷத்துக்கு ஒருக்கா குருவான் கொடுக்கணும். அந்த ஒரு நியத்துல நம்ம அறுத்து இந்த கறியை பூரா நம்ம ஒரு 3 பங்கா பிரிச்சு, ஒரு பங்கு நம்ம வீட்டுக்கு, ஒரு பங்கு சொந்தத்துக்கு, ஒரு பங்கு அந்நியருக்கு கொடுப்போம். கண்டிப்பா பண்ணா வசதி உள்ள ஆளுக்கு பண்ணிக்கிறோம். நமக்கு வருமானத்துக்கு தக்கன பண்ணிக்கிறோம். அப்படித்தாங்க. பக்ரீத் கொடுக்கலாம். நமக்கு நன்மைகள் உண்டா? நன்மைகள் உண்டு. என்ன நன்மை? நன்மைகள் உண்டு. நம்ம விபத்து இந்த மாதிரி இதுகளை விட்டு நம்மள எல்லாம் நீக்கி வைப்போம். அதான் ஒரு பெரிய ஒரு இது. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாம் எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம எனக்கு வேறு தெரிஞ்சு என்னுடைய சம்பாத்தியத்துல இது வரைக்கும் நான் விடாம கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆமா, எல்லா வருஷமும் கொடுத்துருவோம். உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. நல்ல. சரி, எவ்வளவு கிடாய்கள் பார்த்துட்டு இதை செலக்ட் பண்ணீங்க? இது ஒரு 50 இடாய்க்கு மேல நினைச்சு நம்ம இது கொஞ்சம் நமக்கு பிடிச்சிருந்துச்சு. கொச்சகிச்சம் இல்லையா? எந்த ஒரு கொச்சம் இல்ல. கொச்சம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்கி. முரட்டுக்கிடான. ஆமா, இதே மாதிரி கிடாய்கள் நிறைய வந்திருந்தா இல்லையா? இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல. நேத்தன சந்தை இது வந்து சனிக்கிழமை சந்தை கிடையாது. சனிக்கிழமை வெள்ளாட்ட கடாய் தான் சந்தை. நீங்க மட்டும் வந்தீங்களா நண்பர்களா வந்திருக்காங்க? நாங்க நண்பர்கள் ஒரு 5-6 பேர் வந்திருக்கோம். இது ஆட்டோல இருக்குண்ணே. ஆட்டோ கொண்டு வந்திருக்கோம். திருப்தியா இருக்கா கிடா? திருப்தியா இருக்குண்ணே. அவ்வளவு. இதை பட்டிக்காட்டுல வாங்கினா இப்படிப்பட்ட கிடாய்கள் கிடைக்குமா? பட்டிக்காட்டுல கிடைக்கும். ரேட்டு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்கண்ணே. சந்தையில தான் விலை குறைவு. சந்தையில தான் பரவாயில்லாம இருக்குண்ணே. இது வீட்டுல போய் வளர்ப்பு கடையில நம்ம ஆட்டுல கேட்டோம்னா 30,000 சொல்லுவாங்க. நமக்கு 23 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. போத்தி. ஓகே, ஒரு தாயாடு 2 குட்டி. 2 குட்டி அருமையான எட்டயபுரம் ஒரிஜினல். என்ன குட்டி அண்ணாச்சி? குட்டி 2 கடா குட்டி. அப்படியே பால் வர்க்கம். பால் நல்லா தான் இருக்குங்க. நம்ம போய் இடம் ஓட்டாக்கன்னா பால். தீவனம் கொடுக்கணும். ஆமா, தீவனம் கொடுத்தாதான் பால் இருக்காது. குட்டி 2 நல்லா புளியம்போர்னா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்னது 21 ரூபா சொன்னாங்க. நாங்க 12 ரூபாய்க்கு ஆகணும். மதிப்பு சரிதான் அண்ணாச்சி? மதிப்பு 10,000 கூடத்தான். மனசுக்கு பிடிச்சிட்டு? ஆமா, வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. ஆனா குட்டி 2 நல்ல புளியும் போடல. ஆமா, அது கிடா குட்டினா விலை குறைக்க மாட்டாங்க. கிடா குட்டி தான். போட்ட காசை எவ்வளவு நாள்ல எடுக்கலாம்? போட்ட காசு ஒரு 5 மாதமாச்சும் வளர்க்கணும். தூக்கிடலாம். 5 மாதத்துக்கு வளர்த்தா அந்த குட்டி விட்டுட்டு ஆடு நமக்கு லாபம். ஆடு லாபம். ஆடு ஃப்ரீ. ஆமா. வயசு எப்படி ஆட்டுக்கு? வயசு கடப்பல் ஆயிடுச்சு. இன்னும் 2 ஏத்தி வச்சுக்கலாமா? அது வச்சுக்கலாம். 2 ஏத்து 3 ஏத்து வச்சுக்கலாம். அண்ணாச்சி தாயில்பட்டி பக்கத்துல மீனாட்சிபுரம். வியாபாரி அண்ணாச்சி. அருமையான பக்ரீத் கிடா 2 பல்லு. எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி வெயிட்? அண்ணாச்சி வீரடைக்கு 60 கிலோ இருக்கும். 60 கிலோ இருக்குமோ? 60 கிலோ இருக்கும். எலும்பு கறிக்கு ஒரு 25 கிலோ விடாது. இது ஆர்டருக்கு எதுவும் வச்சு போறீங்களா இல்லாட்டா யாரும் கேட்டா கொடுக்க? இல்ல மாமி அவங்க கேட்டிருக்காங்க. முஸ்லீம் அப்படியே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வியாபாரம் எல்லா டைம் உங்ககிட்ட வாங்குவாங்க. நம்மகிட்ட வர்றது நம்ம கடாய் கொடுப்போம். இந்த வட்டம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கு. எத்தனை கடை வாங்கிருக்கீங்க மொத்தம் இன்னைக்கு? இப்ப வரைக்கும் ஒரு கடை வாங்கிருக்கு. இன்னும் 3 கடை வாங்க வேண்டியிருக்கு. இன்னும் போகணும். எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 28,000 சொன்னாங்க. 23 ரூபா வாங்கிருக்கு. மதிப்பு எப்படி இருக்கு? வருணாச்சி வாங்கலாம். கடை 25 கிலோ இடைக்கு இருக்கும். கரிமைப்பு 20 கிலோ. கரிமைப்பு 25 கிலோ 23 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. கிடாய்கள் வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு? அதிகமா இருக்கு. வரத்து நிறைய இருக்குது. நிறைய இந்த விலை ரொம்ப குறையல அவ்வளவா. ஏன்னா ஒரு வாரம் தான் எனக்கு கடை சேர்ந்தது வண்டிகளுக்கு. அப்படிங்கிற விலை ரொம்ப கரைக்கதா இருக்கு. பக்ரீத் வியாபாரம் செழிப்பா இருக்கு. நல்லா விக்குது. வேற என்ன சிறப்பு இந்த கிடால? கிடா மயிலாமடி கிடா. ஆட்டுக்கு ஆகும். நல்லா இருக்கா? ஒச்சம் எதுவுமே கிடையாது. தாலி கிடையாது. எதுவுமே கிடையாது. ஃபுல்லா செக் பண்ணீங்களா? செக் பண்ணி வாங்கிருக்கு. 1.5 வயசு ஆயிருக்கு. கரெக்டா 1 வயசு. 1 வயசு கிடா. 1 வயசு இந்த பல் 2 பல் போட்டுருக்கு. 13 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்படி கிடாய் தான் கொடுப்பாங்க. 2 பல் 1 வயசு ஆனாதான் கொடுப்பாங்க. சரியான கிடா. எவ்வளவு வேலை பண்ணிச்சாங்க? 40,000. 40,000. எந்த ஊர் போகுது? பக்கத்துல பக்ரீத்துக்கா? பக்ரீத் கடா சரியான கடா. எத்தனை கறி விழும்? கறி மதிப்பு 40-45 கிலோ விழுமா? தென்காசி மாவட்டம் வடையர்ல இருந்து வரோம். இப்படி இருக்காது. சரியான கடா. உங்க ஊர் ஆட்கள் எல்லாம் 500 கடா வெள்ளாட்டு கடா வாங்கிட்டு போறாங்க. 500 வெள்ளாடு 300 செம்பிலி போகுது இன்னைக்கு மட்டும்.
வித்துருக்கு எட்டயபுரம் சந்தையில. ஆமா ஆமா. எவ்வளவு இருக்கும் பட்ஜெட்? எத்தனை லட்சம் இருக்கும்? பட்ஜெட் ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குமா? எங்க ஊர்ல இருந்து ஒரு குறைஞ்சது ஒரு 25-30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. கூட இருக்கும். ஆமா. முறத்துக்கு ஆள தூக்கிருமா? இல்ல அவ்வளவு தூக்கிட்டு இது 30 ரூபா சொன்னாங்க, 27 ரூபான்னு வாங்கியிருக்கோம். ஓகே, நேரம் ஆயிட்டு, ஆமா. மணி 10 மணி ஆயிட்டு, கிட்ட டைம் ஆக விலை குறைஞ்சிட்டு. ஆமா. எத்தனை கிலோ கறி எதிர்பார்க்கீங்க? கறி ஒரு 28 கிலோ இருக்கும். 2 மணி நேரமா ட்ரை பண்ண வாங்கணும்ட்டு முதல்ல 35 ரூபா சொன்னாங்க, அதுக்கப்புறம் 30 ரூபான்னாங்க, ஒரு வழியா தந்துட்டாங்க. கறி தனி கறி மாத்திரம் 28 கிலோ இருக்கும், ஈரல் சேர்க்காம. நல்லா இருக்குண்ணா. கொம்பு தோரணையா இருக்க. ஆமா, சைடு அடி அடிக்கும். அதனால பிடிக்கணும். அது கயிறு போட்டு அடிக்கணும். இது யாருக்கு? வியாபாரத்துக்கா உங்களுக்கு? இல்ல, நம்ம குர்பானிக்கு. இந்த பக்ரீத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களா. தெரியாதவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிடுவாங்க. பக்ரீத்னா என்ன, ஏன் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன நன்மைகள், ஏதாவது லைட்டா. குர்பானி எல்லாம் இஸ்லாத்தினுடைய எல்லாரும் கொடுக்கக்கூடிய கடமை. எல்லாரும் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. தகுதி உள்ளவர்கள் மட்டும், அதாவது வட்டிக்கு பணம் வாங்கி, கடன் வாங்கி, காதுல மூக்கிலையும் கிடக்கிறத அடை வச்சு, அந்த மாதிரி குர்பானி கொடுக்க கூடாது. எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் எங்க வாப்பா இருக்கும் காலத்துல இருந்து கொடுத்தாக்கல. எங்க வாப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க 5 பேரும் கொடுப்போம். ஆனா இது கிடா திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு. இது பட்டிக்காட்டுல வாங்க முடியுமா அந்த கிடா? ஆனா கொம்பு விடுங்க, கொம்பு அடிக்குமா? நம்ம சைடு அடி அடிக்கும். பட்டிக்காட்டுல இந்த கிடா வாங்க முடியுமா உங்களால? வாங்க முடியாதுலாம் ஒண்ணும் இல்ல, ரேட்டு கொஞ்சம் மேல கூட இருக்கும். சந்தையில விலை குறவுன்னா நல்லா இருக்கா? நயம் கிடாவா இருக்கானே? அருப்புக்கோட்டையில இருந்து வரோம். உங்களுக்கு எட்டயபுரம் தான் சந்தையா? இல்ல, அருப்புக்கோட்டை சந்தை இருக்கு. குட்டி பாக்க நல்லா இருக்கும். குட்டி எட்டயபுரம் குட்டி சூப்பரா இருக்கும். ஆமா. எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? ஒரு 2 குட்டி தான் வாங்கணும் வந்தோம். கிடா குட்டியா பெட்ட குட்டியா? கிடா குட்டி. அவங்க சொன்னாங்க 17. 2 சேர்த்து. ஆமா, நாங்க 15 ரூபான்னு எடுத்துருக்கோம். ஒரு குட்டி 7500 ரூபாய். கொடியாடு தானே? கொடியாடு தான். கொடியாடு கொஞ்சம் நல்லா வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். மற்ற ஆடுகளோட கொடியாடு நல்லா இருக்கும். வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கீங்க? அங்க இல்ல, இப்பதான் வாங்கியிருக்கோம். புதுசு. என்ன வேலை பாக்குறீங்க? ஒர்க்கு? அவர் கொத்தனார் வேலை பாக்குறாரு, நான் கடை வச்சிருக்கேன். பலசர கடையா? அதுல வரக்கூடிய பழத்தோல், காய்கறி வேஸ்ட் எல்லாம் போட்டு காய்கறி வேஸ்ட் ஆகும். காய்கறி கடை இருக்கு, காய்கறி வேஸ்ட் ஆனாலும் அதை போட்டு வளர்த்துக்கலாம். எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? உள்ள கூட்டம் இருக்கா? நிலவரம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. உங்க மதிப்பு எவ்வளவுக்கு காணும்? எங்க மதிப்புக்கு 6 ரூபா. 6 12 1500 ஒரு குட்டிக்கு விலை கூட. தூத்துக்குள்ள இருந்து வரோம். பக்ரீத்து தான், வேற என்ன? உங்க குடும்பத்துக்காக, மச்சானுக்காக. எத்தனை கடை வாங்கணும்னு வந்தீங்க? நாங்க 2-3 கடை எதிர்பார்த்தோம். எதுவும் சரி, இன்னைக்கு வெள்ளாட்டு சந்தைல எதுவும் பெருசா அமையல. நேத்து வந்திருக்கணும். நேத்து வந்தோம். எல்லாம் தங்க விலை மாதிரி ரொம்ப விலை ஜாஸ்தியா சொல்றாவோ. தங்க விலை 1 கிராம் 15,000 தாண்டிட்டா. ஆட்டோ வரையும் தாண்டி அந்த வந்துருமா? வந்துருது போல இருக்க. 25 ரூபா சொன்னாரு. அந்த 19 வரைக்கும் முடிச்சிருக்கோம். எத்தனை கிலோ கறி இருக்கும்? மதிப்பு நம்ம மாப்பிள்ளை குடிச்சதுனால வாங்கியாச்சு. பக்ரீத்துக்கு எப்படி நம்ம கொடுத்துதான் ஆகணும் குர்பான். அதனால எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க? அல்லாஹ்க்காக நமக்கு இருந்த ஒரு 7-8 வருஷமா கொடுத்துட்டு. இன்னும் வாங்கணுமா? வாங்கணும். கட்டி வச்சுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பொறுமையா போயிட்டு. படிக்கிறீங்களா, வேலை பாக்குறீங்களா? நம்ம வேலை பாக்குறோம். நம்ம இன்ஜினியர், மச்சான் பெரிய மேனேஜர். சரி, இந்த கிடா பற்றி சொல்லுங்க. கிடால இதே உங்க மனசுல என்ன ஸ்பெஷல்? செம்பரி தான் வேணும் நமக்கு. சரி, வந்து பார்த்ததுல நம்ம கைக்குள்ளே நிக்குது. ஒரு ஆசை தான். எட்டயபுரத்துல வாங்குறது எப்படி? லாபமா இருக்கா? லாபம் தானா? லாபம் தான். மக்கள் இன்னும் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் லாபமா இருக்கும். தென்காசி மாவட்டம் வடகரை. அண்ணாச்சி, 4வது வருஷமா 5வது வருஷமா வீடியோ எடுக்கும்? 5வது வருஷம் எடுக்கும். 5வது வருஷம் எடுக்கும். தொடர்ந்து வீடியோ எடுக்கும். எத்தனை வண்டிகள்ல வந்திருக்கீங்க இன்னைக்கு? மொத்தம் 8 வண்டி வந்திருக்கு. 8 வண்டி. எல்லா வண்டியும் ஃபுல் ஆயிட்டோம். ஆயிக்கிட்டு இருக்கு. ஆயிட்டே இருக்குது. இது செம்மறி கிடாவா? ஆமா, செம்மறி. பாக்கி எல்லாம் செம்மறி ஒண்ணு வாங்குவாங்க. ஒண்ணு அவங்க மனசுக்கு பிடிச்சி. சரி, என்ன ரேஞ்சில வாங்கியிருக்கீங்க? 18 ரூபா கேட்டாங்க. 17 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். ஒவ்வொரு கிடாய்களும் 17, 18, 20, 25, 30. இது எல்லாமே உங்க ஊர் ஆட்கள் தானா? ஆமா, எல்லாமே வடகரை பிள்ளைய தான். அப்படியா? விலை எப்படி இருக்கு? விலை குறவா கூடுதலா இன்னைக்கு? அவ்வளோ ஒண்ணும் இல்ல, மீடியமா இருக்கு. எல்லா கடாயும் தூக்கிட்டு அவ்வளவு கணக்க சூப்பர் கடை எல்லாம் வரும் கடாயை பூரா தூக்கிடுவாங்க. பெரிய கடை எங்கன்னு தெரியுதோ வேலை வச்சு முடிச்சிருவாங்க. விவசாயிகளுக்கு லாபம். எல்லா வருஷமும் நீங்க அதே மாதிரி அங்க எட்டயபுரத்துல பிடிப்பீங்களா? எட்டயபுரம் எங்கெங்க சௌரியம் கிடைக்கும் அங்கங்க போய்க்கிறது. பெரும்பாலும் இங்க வாரது எட்டயபுரத்துக்கு வாரது. வெள்ளாடு எட்டயபுரம் கடாய்கள் எப்படி இருக்கு? நல்லா கடாய்கள் ஜம்மு இருக்குன்னா 30, 40, 50, 1 லட்சம் வரை இருக்கு கடாய். ஒரு கிடாவா? ஆமா, 1 லட்சம் வரை இருக்கு. இந்த கடாய் எவ்வளவு கடாய்? இந்த கடாய் இது 30 ரூபாய்க்கு காணும். ஆட்டினாயம்பட்டி எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 9,000. முடிஞ்சது 8,000 ரூபாய். 8,000 ரூபாய். வளர்ப்புக்கா? 6 மாசம் குட்டி வளர்ப்புக்கு. வீட்டுல குட்டிகள் கிடையாது? கோயிலுக்கா? என்னைக்கு கோயில் ஃபங்க்ஷனு? வர்ற செவ்வாய்க்கிழமை. சின்ன குட்டியா இருக்கா? கோயிலுக்கு சின்னதான். ஆமா, இது பத்ராளியம் கோயில்ல துள்ளுபதி வெட்டுவாங்க. அதுக்கு முத கடை இதான் வெட்டுறது. தூத்துக்குடி
சூப்பர் கன்னி ஆடு. ஆமாண்ணே. ஒரு தாயாடு 2 குட்டி. 2 குட்டி. என்ன குட்டிகள் அண்ணாச்சி? குட்டி 2. ஒன்று பொட்டை ஒன்று கிடாய். கன்னி ஆடுல என்ன சிறப்பு? கன்னி ஆடை ஏன் நம்ம வாங்கணும்? சில இதுல விரும்புது, ஒரு கலரு கன்னி பல கலர்ல விரும்புறாங்க. பால் வர்க்கம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவன் சொன்ன 30 சொன்னான். ஒரு தாயாடு 2 குட்டி 30,000 சொன்னான். பரவாயில்ல. முடிஞ்சது 25 கேட்டோம், 26 முடிஞ்சது. நல்லா வளர்த்துருக்கு. ஆடுக்கு வயசு என்ன? வயசுல 3 இது இருக்கும். எப்படி இருக்கு தாயாடு குட்டி நிலவரம்? எப்படி இருக்கு வெள்ளம் வரத்து? எப்படி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கிராக்கா தான் இருக்கு. இன்னொரு விளாக்கலாம் பக்கம். என்ன காரணம்? பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்களா? பால் ஊற்றி வளர்க்க, மாட்டு பால் ஊற்றி. மாட்டுப்பால் ஊத்தி. இதுக்கு முன்னாடி குட்டி வளர்த்துருக்கீங்களா? இந்த வீட்டுல நிறைய குட்டி வளர்த்துருக்கேன். மாட்டுப்பால் வெளியே கொடுத்து 50 ரூபாய்க்கு விற்கலாம். எங்க ஊருக்குள்ள பொம்பளையால போய் விற்க மாட்டேன். இது 2 பெட்ட குட்டியா கிடா குட்டியா? கிடா குட்டி. பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும்? இது பிறந்து 2 நாள் இருக்கும். இது பிறந்து 10 நாள் இருக்கும். ஓகே. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 1500 ஒரு குட்டி. கடைசியில் முடிஞ்ச விலை அதே தான். ஏன் குறைக்க முடியலையா? 1500 சரியான விலை தானே? கொடுத்தான். 1000 ரூபா தான் மதிப்பு. தாய் தோப்பனை எதுவும் பார்த்து வாங்குனீங்களா இல்லைன்னா? எதையும் பார்க்கல, கையை வச்சிருந்தாங்க அப்படி வாங்கிடுச்சு. ரொம்ப பொடி விட்டினா காப்பாத்தே கஷ்டம்ல. அனுபவம் இருக்குல்ல? இது சரியா போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க சாத்தூர் மீடியமான சைஸ். ஒரு தாயாடு 2 குட்டி. இது அளப்புக்கு இது கோயில் சொன்ன விலை 11 ரூபா சொன்னா. 11. இந்த 2 குட்டியுமா? ஆமா, 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். குட்டி 2 10 ரூபா. ஆடு 18 ரூபா சொன்னாரு. ஆடா கிடாவா? கிடாய். கிடாய். என்ன தேவைக்கா கிடா? கோயிலுக்கு. சரி, ஓகே. 16 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 16 ரூபா. எத்தனை கிலோ கறி இருக்காது? கறி மதிப்புல கறி 18 கிலோ வரும். எதிர்பார்க்கியா? மதுரையில இருந்து வரோம். மதுரை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா. உங்க யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்திருக்கா. 17 ரூபா சொன்னாங்க. 2 சேர்த்து. ஆமா. என்ன குட்டி கிடாவா பட்டையா? ரெண்டுமே கிடா தான். எத்தனை மாசம் இருக்கும்? ஒரு 3 மாசம் குட்டியா இருக்கும். குளம்லாம் கடிக்கும்ல? கடிக்கும். சொன்ன விலை 17. வாங்கினது 15. இதே குட்டிகள் உங்க ஊர்ல எவ்வளவு ரேட்டு கிடைக்கும்? இதே குட்டிகள் கிடைக்காது. கொடியாட்டு குட்டிகள் கிடைக்காது. இதான் ஒரிஜினல் குட்டி. ஒரிஜினல் குடியாடு. நல்ல கலர். அந்த பக்கம் வந்து நாட்டாடு குட்டி தான் கிடைக்கும். நாட்டாடு சீனி ஆடு தான் கிடைக்கும். ஆசைப்பட்டு வளர்க்கணும்னு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். கொடியாடு உங்க ஏரியால யாராவது வளர்க்காங்க? இல்லண்ணே, நம்ம ஊருக்கு நான் தான் புதுசா வாங்கிட்டு போறேன். ஏரியாவுக்குள்ள வளர்ப்பாங்க மதுரைக்குள்ள. ஆனா நம்ம இருக்கிற வில்லேஜ் வந்து சீப்புதூர், அயங்கோட பக்கத்துல சீப்புதூர். அந்த ஏரியாவுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போறேன். நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி SNP டெய்ரியில வந்து குவாலிட்டி இன்சார்ஜா இருக்கேன். ஆடு வளர்ப்புல எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு உங்களுக்கு? ஏற்கனவே செம்பிளி ஆடு வளர்த்தேன், நாட்டுக்குட்டி எல்லாம் வளர்ப்பேன். லாபம் இருந்துச்சா? இருந்துச்சு. லாபம் எடுத்துட்டீங்க? எடுத்து வந்து கொடியாட்டு குட்டி வாங்குவோம்னு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இப்ப எத்தனை செம்மறி கிடக்காங்க? இல்ல, குட்டியெல்லாம் மாத்தியாச்சு. குட்டி இல்ல. எவ்வளவுக்கு வாங்கினீங்க? எவ்வளவு வித்தீங்க? அது 6 ரூபாய்க்கு வாங்கினேன். 18 ரூபாய்க்கு. சூப்பர். மொத்தம் லாபம் இருந்துச்சு. இருந்துச்சு. ஒரு குட்டிக்கு ஒரு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்கும். என்ன தீவனம் குடிக்கிறீங்க? இதென்ன துவரம் தூசி, ரொட்டி தூசி, அகத்தி. சாதாரண வயல் இருக்கு, வயல்ல மேய விட்டு மேய்ச்சல் வேலைக்கு போயிட்டு வந்து பாப்பா. எல்லாம் வீட்டுல இருக்கவங்க பாத்துக்குருவாங்க. வீட்டுல அம்மா அப்பா பாத்துக்குருவாங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கு குட்டி பிடிச்சு கொடுக்கலாம். பிடிக்கும் பாத்துக்குருவாங்க. நீல வாழை இருக்கா குட்டி? நீளம் நெட்டு போக்கா இருக்குண்ணே. நெட்டு போக்கா ஒரிஜினல் கலர். ஒரிஜினல் கலர் தான். 3 மாசத்துக்கு குட்டி. இன்னொரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு வளர்த்து வைக்கலாம். 1 வருஷம் கழிச்சு என்ன ரேஞ்சில போகும் வேலை? இன்னும் ஒரு 20 ரூபாய் போகும் எதிர்பார்க்கீங்க? ஆமா, 20 ரூபாய். சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சூடுதானே, ரொம்ப சூடுதான். பக்ரீத் சந்தை. ஆமா, சூடுதான். பார்த்து வந்தது இன்னும் விலை குறையும் நினைச்சேன். ஆனா வந்த நேரம் விலை அடுத்த வருஷம் ஸ்கூல் திறந்துரும். ஸ்கூல் திறந்த உடனே விலை குறையும். குறையும். வாய்ப்பு இருக்கு. குறையும்.